காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்ய போகிறோம் இன்றைக்கி. அப்புறங்க தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டுக்கலாம். பாருங்க, நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போது காலிஃப்ளவருக்கு நான் கொஞ்சமாக 65 மசாலா போட்டு வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1.5 ஸ்பூனு வெறும் மிளகாத்தூள், கறி மசாலா தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, மைதா ஒரு 2 ஸ்பூனு, 2 ஸ்பூன் போட்டேங்க மைதா, கார்ன்ஃப்ளவர் ஒரு 1.5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன், ஒரு முட்டை. இது வந்து உங்கள் விருப்பம் தான். முட்டை வேணும்னா போட்டுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் தயிர் போடுங்க. பாருங்க, இப்போ காயை கழுவி வச்சுருக்கேன். இந்த சுடு தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு இப்போ இதை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். தூள் உப்பு போடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டால் போதும். எண்ணெய் ஊற்றி வச்சிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பக்கத்தில் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை பொரிச்சிட்டு சாப்பிடலாம். ஃபஸ்ட்டே அதை செய்கிறதுக்கு முன்னாடி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இது கரெக்டாக இருக்கும். பெரிய கடாயை வச்சு நிறைய போட்டு எடுத்தோம்னா சீக்கிரம் ஆகிடும். ஆனால் எண்ணெய் நிறைய வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி சின்ன கடாயை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2-3 முறை பால் மாறாமல் போட்டுக்கிட்டோம்னா எண்ணெய் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா திரும்ப யூஸ் பண்ண மாட்டோம். அந்த எண்ணெய் கீழே தான் எடுத்து ஊற்றுறேன். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது அப்படியே வேகட்டும். அனலை வந்து குறைக்காதீங்க. அனலை குறைச்சிங்கன்னா மசாலா பெரிய ஆரம்பிச்சிடும். திருப்பி விட்டுக்கலாம். இந்த மசாலா அப்படியே இருக்கு பாருங்கள் அழகாக. அனலை மட்டும் எக்காரணத்தை கொண்டும் குறைக்காதீங்க. பாருங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக தனித்தனியாக வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு மாதிரி நல்லா வாசனை வரும். அது வாசனை வரும்போது தெரிஞ்சுக்கலாம் அது ரெடி ஆகிடுச்சுன்னு. எடுத்துடலாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள்.